எல்லோருக்கும் வணக்கம். யாரோ சொன்ன பொன்மொழி ஒன்றை பார்க்கலாம். இதுவும் அருமையாக இருக்கிறது. என்னவென்று பார்ப்போமே. ஒர்க் ஃபார் எ காஸ், நாட் ஃபார் எ அப்ளாஸ். ஒரு முடிவிற்காக, ஒரு நல்ல முடிவிற்காக வேலை செய், ஆனால் யாரும் பாராட்டுவதற்காக வேலை செய்யாது. ஒரு குறிக்கோளுக்காக வேலை செய்ய வேண்டும், ஆனால் யாருடைய பாராட்டிற்காகவும் வேலை செய்ய வேண்டாம். பொன்மொழி மேலும் சொல்கிறது, லிவ் லைஃப் டு எக்ஸ்பிரஸ், நாட் டு இம்ப்ரெஸ். உனது வாழ்க்கை ஒரு பாடமாக அமைய வேண்டும், ஆனால் அடுத்தவர்களிடம் நல்ல பேர் வாங்குவதற்காக வாழக்கூடாது. உனது வாழ்க்கை அடுத்தவர்களுக்கு பாடமாக அமைய வேண்டுமே தவிர அடுத்தவர்களை நீ உனக்கு ஒரு நல்ல மதிப்பு வர வேண்டும் என்பதற்காக நாடகம் ஆடக்கூடாது என்கிறது இந்த பொன்மொழி. இந்த பொன்மொழி மேலும் கூறுகிறது, டோன்ட் ட்ரை டு மேக் யுவர் பிரசன்ஸ் ஃபெல்ட். அதாவது இருப்பது தெரிய வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யாது. ஒரு கூட்டத்தில் 10 பேர் இருக்கிறோம். இருக்கும் பொழுது யாரும் எதை பேசிக் கொண்டிருப்பார்கள். நம்மையும் பல பேர் பார்க்க வேண்டுமே, நம்மளை 4 பேர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக எதையோ நீயா எடுத்து கூட்டி பேசாதே. இதுதான் எந்த பொன்மொழி சொல்கிறது. டோன்ட் ஸ்ட்ரைவ் ஃபார் டு மேக் அன் இம்ப்ரெஷன். பட் மேலும் சொல்கிறது, இதுதான் மிகவும் அருமையாக இருக்கிறது. என்ன சொல்கிறது என்றால், ஜஸ்ட் மேக் யுவர் ஆப்ஷன்ஸ் ஃபெல்ட். நீ இல்லை என்பதை மக்கள் வருத்தப்பட வேண்டும். ஒரு நண்பர்களிடையே இருக்கும் பொழுது உன்னுடைய இல்லாமை, நீ அந்த இடத்தில் இல்லாமல் இருப்பது அவர்கள் உணர வேண்டும். ஆகா, அவன் இருந்து நல்லா இருக்குமே என்று எண்ண வேண்டும். ஆகா, அவன் இல்லை நல்லா இருக்கிறது என்று எண்ணக்கூடாது. கூட்டத்தில் ஒரு நண்பர்கள் குழுவில் இருந்து வேலை செய்யும் இடத்தில் நீ அன்று வரவில்லை, இல்லை என்றாலே அது இல்லாமல் போனதை பல பேரை பாதிக்கவிடும். ஆகா, இருந்திருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு அது சொல்லித் தருவாரு, இது சொல்லித் தருவாரு, அப்படி உதவுவாரு, இப்படி உதவுவாரு. ஒரு முருகன் இருப்பாரு, அவர் பார்த்தாலே நமக்கும் சந்தோஷம் வருமே. இன்று அவர் இல்லை என்று மக்கள் எண்ணும்படி நாம் வாழ வேண்டும். நாம் இருப்பதை காட்டிக் கொள்வதற்காக வாழக்கூடாது, நாம் இல்லாததை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக வாழ வேண்டும் என்கிறது இந்த பொன்மொழி. நமது மந்திரம், அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இன்றுடன் வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சுபமயம். நன்றி, வணக்கம்.